ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறான். ஹலோ சீத்து ஜோசப் இருக்காரா அப்படின்னு ஃபோன் பண்றான். டேய் அவன் என்ன கேட்குறான்னா, மச்சான் உண்மையாவே ஹிட்டா மச்சான். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் தான் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ நடி மச்சான் நடி மச்சான். நீ நல்ல அப்பதான் சொல்ல மச்சான் நம்ம இருக்க உருவத்துக்கு எப்படி மச்சான் நடிக்கிறது, அப்படிலாம் கிடையாது மச்சான், உருவம் முக்கியம் கிடையாது மச்சான். நீ வந்து எடுத்தோன்னு டப்பு 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 டப்புன்னு என்னை திரும்பினானுங்க. தம்பி எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லாம் இயக்குனரோட முடிவு, சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியணும் இது நல்லா இருக்கு, இது எதுக்கு நம்ம தேவையில்லாம கெடுத்துக்கிட்டு. அவனுங்க எப்பயுமே என்னை வந்து நான் திட்டிக்கிட்டே இருக்கதான் பார்த்துருக்கேன். இன்னசென்ட்னு ஒன்று சொல்றீங்களே அது எங்கனே அப்படிங்கிறான். என் ஒய்ஃப் சிரிக்கிறா, என்னது அப்படி நடிக்க போறியா அப்படின்னு. இப்போ பிரகீத் என்னது நீ ஹீரோனா நான் யாரு அப்படின்பா. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம்டா அப்படின்னா சிரிக்கிறானுங்க. என்னண்ணே அப்படின்னா, எதுக்குடா சரி இந்த மதியம் லஞ்ச் என்னன்னு கேட்குறேன். இப்போ ஆஃபீஸ்ல மேல லஞ்ச். ஓகே, ஆனா 5 கிலோ கறி வாங்கி உப்பு கறி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா எண்ணெயில மிதக்குதுனே கறி. ஓகே, இதை போய் இவர் சாப்பிடுவாருன்னு. இப்போ இவரை நம்பி எப்படி நீங்க சிம்பு சாருக்கும் சூர்யா சாருக்கு என்ன டைலாக் எழுதணும்ன்றத டைலாக்கும் எழுதி தர சொல்ல எழுதி தருவோம். உப்பு கறிக்கு வெங்காயம் உரினாலும் வெங்காயமும் உரிப்போம். ஓகே, நீங்க வயிறு வலிக்க சிரிப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி என்னால அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த கதையை நான் ஒரு 150 பேர்ட்டு சொல்லியிருக்கேன். ஜிவி சார்னா வயிறு வலிக்குது எனக்கு, கொஞ்ச நேரம் பேசாம ஒரு கொஞ்ச நேரம் கதை சொல்லாதானே நிறுத்தி வச்சிருந்தார். நான் சொன்ன ஹியூமர் எதையுமே அரைவாகாம அதை எடுக்க தெரியாம, மேபி நமக்கு தெரியும் 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 நினைப்பையே. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன்னா இல்லை அவர் வர வேணாம்னு சொல்லுங்க, ஏன்னா பாசிட்டிவா இருக்க ஆஃபீஸ் எதுக்கு அவரை போய் வர சொல்றீங்க. கூட பழகின ரொம்ப தெரிஞ்ச இயக்குநர்களே ஏதாவது ஒரு இடத்துக்கு போறப்போ ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறப்போ சரி மச்சான் நீ இறங்க மச்சான்னு டைரக்டர் ஆகி ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ண நினைச்சேன். ஆனால் ஒரு படம் ஃப்ளாப். நான் சொல்கிறேன் இன்னொரு படம் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை, நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் வெற்றியோ தோல்வியோ கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. நீ வா, ஏன்டா என்கிட்ட ஒரு படம் எடுத்து என்கிட்ட படம் எடுக்க கற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல நல்ல படமாக போய் வெளியே எடுப்பீங்களாடா. என்கிட்ட கோடை ஆடுறது யாருன்னா மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி கோடை ஆடுறாங்க. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. நான் வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த முறை வந்து வேறொரு பரிமாணத்துல உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு தடவையும் இயக்குனரா உங்களை சந்திச்சு பேசிட்டு கேமரா முன்னாடியும் ஆஃப் கேமராவும் இப்போ வந்து ஒரு கதையோட லீடா நாயகனா உங்கள்கிட்ட பேசுறது வந்து சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க இந்த சீட்ல இருந்து பேசுறது? ஹாப்பி தான், பட் ஆனால் நிறைய பயமும் இருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இன்னும் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம கதைகளை, நம்ம திரைக்கதையை, வசனத்தை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாசிட்டிவா நடக்கும். ஏன்னா விலங்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஈவெண்ட், எல்லாருமே பேசினாதான். எவ்வளவோ சீரீஸ் வேற மொழியில இருந்து தமிழ்ல பார்த்துட்டு இருந்தாலும் தமிழ்ல நிறைய சீரீஸ் வருது. அதுல விலங்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். ஒரு சீரீஸ் ஒரு த்ரில்லர் பார்த்தா விலங்கு மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்ல விலங்கு மாதிரி இல்லையே, இந்த மாதிரி தான் நிறைய பேரு. அதுதான் பயமே. ஓகே, இப்ப எங்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஓகே, பட் விலங்கு வேர்ல்டு நம்ம போட வேண்டிய கட்டாயமும் இருக்கு. ஏன்னா அந்த வேர்ல்டுக்குள்ள இருந்து எடுக்கிற கதை. பட் விலங்குல எதிர்பார்த்ததை இதை எதிர்பார்த்துறாங்களோன்ற பயமும் இருக்கு. பட் இன்னொரு விலங்கு பண்ண முடியாது டெஃபினட்டா. அதுக்கான முயற்சி தான் எப்பவுமே எடுக்க முடியும். பட் வாரண்ட் வந்து என்டையர்லி வேற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசுதுங்கிறத விட விலங்குல கிடைச்ச இமோஷன் வேற. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இமோஷன் தான். அந்த மாதிரி விலங்கு கிடைச்ச இமோஷன் வேற, இதுல கிடைக்கிற இமோஷன் வேற. ஓகே, ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான். பட் அந்த வேர்ல்டுக்குள்ளார அந்த போலீஸ்காரங்களுடைய கதைகளை பத்தி பேசுறப்போ, அந்த அக்யூஸ்டோட கதையை பத்தி பேசுறப்போ, அந்த வேர்ல்டு வந்து பேசலாம். அந்த வேர்ல்டுன்னு நாங்கள் போட்டு அது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி பண்ணலான்றது தான் ஐடியாவே. ஓ, விலங்கோட ஸ்பின் ஆஃப் தான் வாரண்ட்னு எடுத்துக்கலாமா? ஸ்பின் ஆஃப் மாதிரி, பட் எக்ஸாக்ட் ஸ்பின் ஆஃப் கிடையாது. ஸ்பின் ஆஃப் மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளார அந்த வேர்ல்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கதை தான். போலீஸ்ங்கிறது வந்து இப்போ நான் அதை வாழ்வியலாக அதுக்குள்ளார வந்து போய் பார்க்குறப்போ அவங்களுக்குள்ள நிறைய கதைகள் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனும் ஒவ்வொரு கதை தானே. நம்ம போய் கேட்குறப்ப சுவாரஸ்யம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப இயல்பு வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக இருக்குது. ஒரு செயின் ஸ்நாச்சிங்காவோ, அப்படியா செயின் ஸ்நாச்சிங்கா, மர்டரா, சூசைடா, ஆக்சிடென்ட்டா, ஒரு திருட்டா, இப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 1 லைன் ஒரு கேஸு. பட் அதை நம்ம போய் பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு அக்யூஸ்ட் போய் பிடிக்க போகிறாங்கிறது வந்து அவங்க ரொம்ப சாதாரண விஷயம். நாங்கள் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு போலீஸ், திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி சமயபுரம் டோல் கிராஸ் பண்ணிட்டான், பஸ்ஸில் இருக்கான், நான் பார்த்தேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனே பிரசாந்த் வண்டியில் பைக்கில் ஏறேன், நம்ம போய் பேசிகிட்டே போவோம். எங்கன்னே போகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு அக்யூஸ்ட் வரான், நான் பால் பண்ணல எடுத்துடலாம் அவனை. என்ன எனக்கு புரியல. ஆமாம், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, வா வா போகலாம் அப்படின்னு என்னை பைக்கில் உட்கார வச்சு வேகமாக போய்
அதே மாதிரி பால் பண்ண பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அந்த பஸ் வர்றப்போ பஸ்ஸை நிறுத்தி மேலே ஏறி அந்த அக்யூஸ்டை பிடிச்சி இழுத்துட்டு நடுவில் அவனை உட்கார வச்சுட்டு முன்னாடி அவரும் பின்னாடி நானும் உட்காந்துட்டு ஸ்டேஷனை கொண்டு போய் விட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயம். பட் எனக்கு அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க தினம் தினம் அதை ரொம்ப சாதாரணமாக சந்திக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையாக அது ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ இன்னொன்று போலீஸ்னாலே நம்ம ரொம்ப தூரமாக வச்சு அவங்கள வந்து ஒரு ஒரு ஈவில் மாதிரியே ஒரு டிசைன் பண்ணி அவங்கள பார்த்தா ஒரு பயம், அவங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப வெற்றுக்கிரகவாசிகள் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க பக்கத்தில் போய் பார்க்குறப்போ அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். நம்ம அண்ணன், நம்ம சித்தப்பா, நம்ம மாமா, நம்ம பெரியப்பா போலீஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இவங்க தான் போய் ஸ்கூலுக்கு. ஸோ ரியாலிட்டிங்கிறது வந்து வேறு. நம்ம எப்போவுமே சிங்கம் சூர்யா சார் மாதிரி, சிறுத்தை கார்த்தி சார் மாதிரி ஒரு மாதிரி மாஸ் பஞ்ச் டைலாக் பேசிட்டு ஓடி போய் அடித்து அக்யூஸ்டை பிடிக்கிறது மட்டும் இல்லை. அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு இமோஷன் இருக்குது, அவங்க ஒரு சிஸ்டத்துக்கோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அவங்களால மட்டுமே இயல்பாகவும் அவங்க நினைக்கிறத மட்டுமே பண்ணிடவே முடியாது, அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பவர் இருக்குது, அந்த பவரை வச்சு அவங்களால வந்து என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அந்த பயமும் அந்த பரிதாபமும் கலந்து இருக்கிற அந்த மனிதர்களை பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதை வச்சு நிறைய கதைகள் பண்ணலாம். புரியுது. அதுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன பார்ட் தான் இந்த வாரண்ட். ஆமா, அதுல ஒரு கோட்டை கருப்புசாமின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு பையன் எல்லா கவர்மெண்ட் வேலையும் தேடி எந்த வேலையும் கிடைக்காம கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுவாரு. அதுக்காக போய் ஒரு கான்ஸ்டபிளா போய் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர ஒருத்தன் அங்க நடக்கிற சம்பவங்கள், அங்க இருக்கிற மனிதர்களை வச்சு ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான போலீஸா எப்படி மாறுறாங்கிறது தான் படத்தோட ஒட்டுமொத்த லைனுமே. ஓகே. ஏன்னா நீங்க விலங்கு வந்து பண்ணதுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்க தேட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இப்போ இதுவுமே நீங்களும் அவர் விக்னேஷ் 2 பேரும் சேர்ந்து எழுதிருக்கீங்க. பட் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குனும் போது இது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து விலங்கோட இதுல இருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் நீங்க எழுதிருக்கீங்க. ஸோ விலங்கோட அடுத்த சீசன் வரும் வரல அப்படின்றதெல்லாம் தாண்டி பட் விலங்கு 2 கண்டிப்பா வரும். வருதா? 100% வரும். 100% வரும். என்னன்னா ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ற மாதிரியான ஒரு கதை வேணும். அந்த கதைக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம். அந்த கதையும் இப்போ கிடைச்சிருக்கு. அதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்னவா வருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்னன்னா ஒரு எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஒரு சீரியஸ் இருக்கு. அதை வந்து நம்ம சீக்வல்னு சொல்லிட்டு அதை விட கம்மியாக பண்ணிடக்கூடாதுங்கிறனால அதுக்கான முயற்சியில் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது மேக்கிங் அதெல்லாம் தாண்டி ரைட்டிங்கை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஒரு கதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி முடிச்சிட்டாலே அதை நம்ம எப்படி எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா எடுக்கணும். பட் நல்லா எடுக்கணுங்கிறது நம்ம கையில் மட்டும் இல்லை, சூழ்நிலை, பட்ஜெட்டு, ஆர்டிஸ்ட்டு, ஸோ எல்லாம் கலந்து தான் இருக்குது. அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே செகண்டரி. பட் ரைட்டிங்கிறது என் மூளை, என் பேனா, என் கை, என் பேப்பர், என் பேடு. ஸோ நான் என்ன எழுதுறேனோ அதுதான். இங்கே என்ன வேணாலும் மாற்றிக்க முடியும், என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங்கை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறதுனால ரைட்டிங்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது தான். வாரண்ட் வந்து விலங்கு பண்ணுறப்பயே நம்ம இந்த கதையை வந்து இன்னொரு கதையை எழுதணும்னு முடிவு பண்ணது தான். என்ன விலங்குகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம். அதை நிறைய பேரை போய் பேசுகிறப்போ, அவங்கள போய் மக்களை போய் சந்திக்கிறப்போ, அவங்கள்ட்ட பேசி பழகிறப்போ அவங்க சொல்கிற நிறைய சம்பவங்கள் விலங்குல தேவைப்படாமல் இருந்தது. அதை தாண்டி நிறைய விஷயம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து இந்த லைஃப்பையும் சொல்லணும்னு ஆசை இருந்தது. அதனால அது அப்பவே விக்கியும் நானும் தான் வந்து அப்பையும் போய் ஒவ்வொருத்தரையே போய் ஆரண்டி பண்றேன். என் டீமா தான் போவோம். சீசன் ஒருத்தர் எல்லாருமே போய் தான் கேட்போம். அப்படி இருக்கிறப்ப விக்கி வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லும்போது ஓகேடா நீ இதை எழுது, இதை நீ தனியா ஒரு சாப்டரா எழுது, நம்ம விலங்கு அப்போ வந்து விலங்கு ஹிட் ஆயிடும், அதை நம்ம அப்படின்னா நம்ம யோசிக்கல. பட் இந்த கதை நல்லா தானே இருக்கு, இதையும் ஒன்று எழுது, இது புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதுதான். ஆமா, ரெகுலரான ஒரு த்ரில்லர், ஒரு பேட்டர்னுக்குள்ளார, ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளார இல்லாம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து விலங்கு மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ விலங்கே எனக்கு என்னன்னா எப்பயுமே இது வரைக்கும் கதையா பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் கதைனா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 கொலையை பற்றியான ஒரு கதை சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டெட் பாடி கிடைக்கும், அடுத்த ஒரு டெட் பாடி கிடைக்கும், அடுத்த ஒரு டெட் பாடி கிடைக்கும், அடுத்த ஒரு டெட் பாடி கிடைக்கும். ஸோ 8 கொலை கிடைக்கும், கடைசியாக யாரா பண்ணதுன்னு கிடைக்கும். ஆமாம், இதுதான் ஃபார்மேட். இப்போ இந்த கதையை வந்து பிளைனாக நீங்கள் கேட்குறப்போ அப்படியா இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லா டிஸ்கஷனில் உட்காந்து பேசுகிறப்போ எல்லா அசிஸ்டன்ட் ரைட்டர் நம்ம டீம் எல்லாம் பேசுகிறப்போ இப்படி தான் பேசுவாங்க. பட் அது எனக்கு புதுசாக இல்லை.
எனக்கு என்ன புதுசா இருந்துச்சு, அந்த கன்ஃபெஷன் புதுசா இருந்துச்சு. ஓகே. ஒருத்தன் ஒரே ஒரு கொலை பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அவன் நான் ஒரு கொலை பண்ணல 8 கொலை பண்ணேன்னு சொல்றான்ல, அந்த கன்ஃபெஷன் எனக்கு புதுசா இருந்துச்சு. அப்ப அது உனக்கு எனக்கு ஒரு அதை நான் எழுதி கொடுக்குறப்போ சில பேர் வந்து இந்த எபிசோடு மட்டும் போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ற 7வது 5வது எபிசோடு வந்து அந்த கன்ஃபெஷன் சீக்வன்ஸ் வந்து போர் அடிக்குது, நல்ல த்ரில்லிங்கா போயிடுச்சு, திடீர்னு பாத்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க வந்து சிரிப்பு தான் வருது, அது என்ன எனக்கு எக்ஸைட்மெண்டா இல்லை, ஏன் இதை பண்றீங்க, இதை மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கதை ஆரம்பிச்சதே அங்கதான். நான் எக்ஸைட் ஆனதே என்ன ஒருத்தர் ஒரு கொலை முடிச்சுங்க 8 கொலை பண்ணலாம், அப்ப அங்க இருந்தா முன்னாடி பின்னாடி எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி இந்த கதையிலையும் வந்து ஒரு அந்த கேரக்டரை நான் எக்ஸைட் பண்ணுச்சு. இந்த கேரக்டர் ஒரு இன்னசென்டான ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ரகுடான போலீஸா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு அவங்க கிட்ட எப்படி நீங்கள் இப்படிலாம் மாறுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க நல்ல சம்பவங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி நீங்கள் கற்றுக்குறீங்க, போலீஸ் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நீங்கள் எப்படி இப்போ என்ன படிச்சீங்க, எப்படி உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது, சரி நீங்கள் எப்படி இப்படி இப்போ கரெக்டாக அனலைஸ் பண்ணுறீங்களா, எப்படி அதை பண்ணுறீங்க இப்படிங்கிறப்போ அவங்க இதுலேருந்து இப்படி கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து இந்த லைஃப் எனக்கு வந்து புதுசாக இருந்தது. ஒரு வேலைக்கு எப்பவுமே ஒரு வேலையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை இன்டர்வியூ எடுக்கிறப்போ உனக்கு எல்லா வேலையும் தெரியுதா, ஓகே ஓகே நீ ஃபிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம்ல. ஆனால் அன்ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தன் உள்ளே வந்து காலப்போக்கிலேயே வேலையை செஞ்சு 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 கற்றுக்கிட்டு அந்த வேலையை கற்றுக்கிறதுங்கிறது, அது இந்த வேலையை கற்றுக்கிறதுங்கிறது அது பயங்கரமான ஒரு சூப்பர் விஷயமா இருந்தது. ஸோ அதுதான் ஈவெண்ட்ல எல்லாம் சொன்ன மாதிரி தான் இது வந்து பாலசரவணன் அவரு பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்றது பேசும்போது எல்லாருமே சொன்னது, பண்டிதா சார் சொன்னதெல்லாம். அப்புறம் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்றது இருக்கு. பட் அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, ஏன்னா விலங்கோட சக்சஸ் மீட்டுக்கு முன்னாடி விலங்கோட ப்ரெஸ் மீட் வரும்போது நீங்க பேசினது, விமல் சார் பேசினது பயங்கர வைரல். நான் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் டைரக்டரு, இவர் சமீபமாக இவர் நடித்த படம் எதுவுமே பெருசாக போகலை, ஆனால் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், அப்போ வந்து விலங்கு இவ்வளோ பெருசு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் தெரில. ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸில் நீங்கள் பேசின விஷயம் பயங்கர வைரல். இது எப்போ வைரல் ஆச்சுன்னா விலங்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் வைரல் ஆச்சு. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு அவங்களோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசும்போது இதெல்லாம். அப்போது ஒரு தயக்கம் இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும், இதுதான் லைஃப், இதுதான் கம்பேக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நடிக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பயமா இருக்குன்ட்டு, அந்த பயத்தோட அளவு வந்து இப்போ நீங்கள் சொல்றதை விட பல மடங்கு அப்போ அதிகமாக இருந்திருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதெல்லாம் தாண்டி நம்ம நடிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எப்படி எடுத்தீங்க? இல்லை, இது வந்து ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இதில் இருக்கு. என்னன்னா ஆக்சுவலாக பாலசரவணனுக்குன்னு ஒரு கதை எழுதணும். ஓகே, அது எழுதிட்டு தான் இருக்கும். என்னன்னா நம்ம இந்த விலங்குல இருந்து கருப்புன்ற கேரக்டர் மட்டும் ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக நம்ம எழுதலாம்னு நினைச்சு ஒரு கதைலாம் எழுதிட்டு இருக்கோம். இது நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம், இது பரவலா எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா ஆமா கம்ப்ளீட்டா வேற. பாலசரவணன் எனக்கு நெருங்கிய நண்பன், எல்லாருக்குமே தெரியும். பாலசரவணனை வச்சு நான் ஒரு படம் ஹீரோவா பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமான ஆசை, இன்னமும் ஆசை, இன்னுமே பண்ணுவேன். அதுக்காக ஒன்று எழுதலான்னு சொல்லி எழுதுறதுக்கான முயற்சியில் இருக்கும், எழுதிக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னா அந்த கருப்பு கேரக்டர் மாறாம அதை எழுதணும். நான் ஒரு கருப்புன்னு ஒரு கேரக்டர் நம்ம விலங்குல காமிச்சிட்டோம், அந்த கேரக்டர் மாறாம அதை அப்படியே எழுதணும். இல்லை அந்த கேரக்டர் எப்படி இப்படி ஆச்சுன்னு எழுதணும். இதுதான் அந்த கதையோட அந்த கேரக்டரோட ரூட். ஏன்னா விலங்கு டூலையும் அவன் இருக்கான். அது நமக்கு இப்போ அவனுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் எழுதுறப்ப அது கரெக்டான ஒரு கதையா இருக்கணும். இன்னொரு கதை, இது போலீஸ் சேர்ந்த ஒரு கதை, இந்த கேரக்டருக்கும் அந்த கருப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இதுல என்ன பிரச்சனைனா கோட்டை கருப்புசாமி, எனக்கு என்ன இந்த கதையோட ஒன்லைனா என்னன்னா, கோட்டை கருப்புசாமிங்கிறது வந்து எல்லாத்தையும் காவ காக்கிற சாமி, யாருக்கும் தண்டனை கொடுக்குற சாமி கிடையாது. இதுதான் கதையோட ஐடியா. ஓகேவா? ஆனா பாலசரவணன் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அடிக்கிற கேரக்டர். ஆமா, ரொம்ப ரூடா இருப்பாரு. அந்த ரூடான கேரக்டர் எப்படி இந்த கதையை வச்சு எடுக்க முடியும்? ஓகே. சோ இதுக்கு என்னன்னா புதுசா ஒரு ஆள் தேவைப்படுது. என்ன ரொம்ப இன்னசென்டான ஒருத்தன் எப்படி இப்படி மாறுறாங்கிற ஒரு கதை எழுதணும். இந்த கதையில பாலசரவணன் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா விலங்கு 2ல பாலசரவனோட கேரக்டர் வேறையா இருக்கும். ஆனா விலங்குகளுக்கு நம்ம வேற ஒரு கேரக்டர் காமிச்சிருக்கோம். சோ அந்த கேரக்டருக்கு இந்த கதைக்குள்ள ஃபிட் பண்ணவே முடியாது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பாலசரவணன் நடிக்க விட நான் நடிக்கிறேன், ஏன்னா 2 பேரும் உருவமா அதே மாதிரி இருக்கான், கோட்டை கருப்புசாமின்னு பேர் வச்சிருக்காங்க, மிஸ்லீட் ஆயிடுது. என்னன்னா இப்ப இதுல போய் ஜாயின் பண்ணி விலங்கு 2ல எல்லாருமே இருப்போம். இப்ப நானும் இருப்பேன், பாலசரவணன் இருப்பான், விமலனும் இருப்பாரு. சோ அதுல இருந்து வேற சாப்டர் அது. அதுல கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லல. இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது புரியும். அப்ப அது வேற, இது வேறதான், கம்ப்ளீட்டா வேற. அது என்ன மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு போலீஸ் கதை
ஆக்சுவலாக பாலசரனும் சரி நானும் சரி எல்லாருக்கிட்டையுமே பாண்டர் சார்கிட்டயோ சுசீந்திரன் சார்கிட்டயோ எல்லாருக்குமே வந்து ஏன்னா சுசீந்திரன் சார் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு பாண்டர் எல்லாருக்குமே நம்ம பாலசரன் வச்சு எடுக்க போறோம். ஆமா எடுக்க போறேன், அவனை வச்சு ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, பாலசரன் நடிக்க வேண்டியதான் நான் நடிக்கிறேன், பாலசரன் நடிக்க வேண்டியதான் நான் நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. இன்னொன்னு இதை போய் சின்ன பிரச்சனமா போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதமான ஆரம்பத்துல அவனுமே வந்து என்ன நினைச்சிட்டான்னா இது வந்து நம்ம கதையோ அப்படின்ற மைண்ட் செட்டு தான் அவங்ககிட்ட. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசி 2 பேருக்கு கிளாரிட்டி வந்து இதே அதுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் தான் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ நடி மச்சான் நீ நல்ல. அப்பதான் இல்லை மச்சான் நம்ம இருக்க உருவத்துக்கு எப்படி மச்சான் நடிக்கிறது அப்படிலாம் கிடையாது மச்சான், உருவம் முக்கியம் கிடையாது மச்சான், நீ வந்து கதை தான் முக்கியம், கதைக்கு தேவையான கதாபாத்திரமா இருந்துச்சுன்னா எல்லாருமே நடிக்கலாம். இப்போ நீ எப்படி என்னைய நடிக்க வைக்கணும்னு நினைக்கிற, அந்த கேரக்டருக்கு இது ஃபிட் ஆகும் அந்த மாதிரி நீ நடிக்க கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதே அவன் தான். ஸோ அவனுக்கு இது நல்லா தெரியும், இந்த கதை இப்படியாக வரும்னு தெரியும், இதுல என்ன வரப்போகுதுன்றது தெரியும், எல்லாமே தெரியும். எனக்கு அவனுக்குமான கிளாரிட்டி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, அவரு உங்களை நடிங்கன்னு சொல்றாரு இவ்வளோ ஒரு டைமா, நீங்க நடிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதை உங்க டீம் என்ன சொன்னாங்க? ஏன்னா எனக்கு சுப்பிரமணியபுரம் சமயத்துல அந்த பரம கேரக்டர் நடிக்கிறது யாரு அப்படின்றது வந்து சசிகுமார் சார் நிறைய இன்டர்வியூல வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், யாரும் நடிக்கல, ஆனா நான் நடிக்கணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன், ஆனா நான் யார்ட்டையுமே சொல்லலை, கடைசியா காஸ்டியூம் அளவெடுக்கும் போகும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சம சுவாரஸ்யமான கதை ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதுல கதை இருக்கா? இதுல என்னன்னா அதுதான் இதுல என்ன பிரச்சனைனா, கதை எழுதியாச்சு இதை நடிக்க வைக்கணும். என்ன கேரக்டர்னா டைரக்டர் என்னன்னா புதுசா யாராவது இருந்தால் தான் ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதே மாதிரி தானே பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ கிச்சானை வச்சு நடிக்க வச்சோம், அவருக்கும் இன்னும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. திடீர்னு என் பையனை பிரகீத்தை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம், லட்டோ கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம், பாபா பாஸ்கரை கூப்பிட்டு வந்து ஒரு சீரியஸான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இதையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ஒன்று பண்ணணும்னு வந்து யோசிச்சோம். எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இல்லாமல் புதுசாக ஏதாவது போகணும் அப்படின்னு. இதில் என்ன சவால்னா, எங்களுக்கு இருந்த டைம் லைன் வந்து ரொம்ப கம்மி. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம், மே 22 ரிலீஸ். ஸோ நான் ஆரம்பித்த ஷூட்டிங்கே ஜனவரி 5, மே 22 ரிலீஸ். இந்த 4 மாசத்துல 5 மாசத்துல நான் 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் கதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உண்மையுமே நடிக்க தெரியக்கூடிய புதுமுகம் வேணும். இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்போ இந்த கதையிலேயே இன்னொரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரம் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் விலங்கப்பே யோசிச்சது, இதை நான் நடிக்கிறேன். என்னன்னா இப்ப எல்லாருக்கும் இப்ப சூரியனா இருக்கட்டும், ஜிவி சாரா இருக்கட்டும், விமலனா இருக்கட்டும், பாலசரனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ ஒரு ஆக்டிங், ஐயா நல்லா இருக்கு தம்பி, நீ நல்லா நடிக்கிற, நீ நடி சொல்லு, நீ நடிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, நடிக்க சொல்லலாம். அப்ப என்ன பண்ண, ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வாரத்துல ஒரு கேரக்டர் நடிக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஏன்னா அதுக்கு அந்த கேரக்டருக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ற அவசியம்லாம் கிடையாது. பட் அது நான் ரொம்ப சீரியஸா பண்றத பார்த்த விக்கி என்ன பண்ணா, மச்சான் எல்லாமே ஓகே, இந்த இன்னசென்ட் நான் எங்கடா இன்னசென்ட் இல்ல மச்சான், ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் இருக்கு மச்சான், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, சரிடா நான் என்ன சொல்றேன், நீ நடிக்க வச்சு பாரு, நான் வந்து சொல்றேன், நான் கேமராக்கு பின்னாடி நடிக்கிறது வேற, ஆனா கேமராக்கு முன்னாடி எப்படி நடிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னு சுற்றி இருக்கவங்க நம்பாளுங்க சிரிப்பானுங்க. இன்னொன்னு நான் போய் நடிக்கிறேன்னு சொன்னா, இப்போ ரெகுலரா எல்லா டைரக்டர்ஸும் ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல நானும் ஏதோ இதுவா இருக்கிற மாதிரி, நம்மளும் ஆசைப்பட்டு பயங்கரமா பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு, ஏன்னா அவனுக்கு அந்த ஐடியா வந்தது காரணமே என்னன்னா, டைரக்டர்லாம் ஹீரோ வராங்க, அப்போ இந்த டைரக்டர் ஹீரோவானா என்னங்கிற ஐடியால தான் அவனுக்கு வருது. பட் இது நம்மளா போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதாக இருக்காது. ஃபர்ஸ்ட் சி ஒத்துக்கணும், மதன் சார் ஒத்துக்கணும், அதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் என் குடும்பம் ஒத்துக்கணும், அப்புறம் உன் குடும்பம் ஒத்துக்கணும். இன்னொன்னு, நம்ம கிட்ட வேலை பார்க்குறாங்களே அசிஸ்டன்ட், கீழே ஒரு 15 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க ஒத்துக்கணும். சரி, ஸ்டார்ட் ஃப்ரம் அசிஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி நேராக அவனை டைரக்டரே போய் உட்காந்து எல்லாம் பேசி யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். பிரசாந்த் நடிச்சா என்ன அப்படின்னு தான் ஆரம்பிச்சான். எல்லாம் டப்புன்னு திரும்பி பார்க்குறானுங்க. ஸோ அவங்க திரும்பி பார்க்குறப்பே தெரியும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஃபெயிலியர் தான். ஏன் நல்லா இருக்கு கதை அப்படின்னு. ஆமா, என் அசிஸ்டன்ஸ் எப்பயுமே நான் ஒன்னே ஒன்று அவங்களோட சொல்லிருக்கேன், நல்லா இருக்குங்கிறத தயவுசெய்து சொல்லாது, நல்லா இருக்குங்கிறது எனக்கே தெரியும். நல்லா இருக்கிற சீனையும் நல்லா இருக்கிற விஷயத்தையும் நல்லா இருக்கிற டைலாக்கையோ தூக்க போறேன் அப்படின்னா மட்டும் சொல்லு, நல்லா இருக்குன்னு எடுக்காதீங்க அப்படின்னு. ஒரு கதையை சொல்லி முடிச்சோன்னா எதெல்லாம் நல்லா இல்லை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, ஏன்னா அதை சொல்றதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும். நல்லா இருக்குங்கிறது நல்லா இருக்கதான் நான் இதை எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இதை சொன்ன உடனே
எடுத்தோன்னே டப்பு 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 டப்புன்னு என்னை திரும்பினானுங்க. தம்பி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, எல்லாம் இயக்குனரோட முடிவு, சொல்லுங்க அப்படின்னு. இல்லைண்ணே உங்களுக்கே தெரியும்லண்ணே இது நல்லா இருக்குல்லண்ணே. என்ன புரியலடா எனக்கு. உங்களுக்கே தெரியணும் இது நல்லா இருக்கு, இது எதுக்கு நம்ம தேவையில்லாம கெடுத்துக்கிட்டு. கரெக்ட் தான் தம்பி, பட் டைரக்டர் இந்த மாதிரி அவன் சொன்னான். இல்லைடா ஒரு அன்ஃபிட்டா இருக்கிற ஒருத்தன், ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலும் அன்ஃபிட்டா இருக்கிற ஒருத்தன், ஒரு இன்னசென்ட் ஃபேஸ். ஏன்னா அவனுங்க எப்பயுமே என்னை வந்து நான் திட்டிக்கிட்டே இருக்க தான் பார்த்துருக்காங்க. ஓகே இன்னசென்ட்னு ஒன்று சொல்றீங்களே அது எங்கனே அப்படிங்கிறான். அவன் எப்பயுமே நான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் நீங்களா பேசுங்க, சரி ஏன் முன்னாடி கூட பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எந்திரிச்சு போயிட்டேன். சரி போனதுக்கப்புறம் நம்ம காதை வச்சு கேட்போம்ல, இல்லை விக்கி வந்து சொல்லுவான் மச்சான் இவன் எப்படி செஞ்சான் மச்சான். ஸோ என்னைய வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னுடைய அசிஸ்டன்ட் தான். அடுத்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா 3 ஓட்டு, ஏதாவது ஒரு ஓட்டுல 2 ஓட்டு வாங்கிடலாம், ஒரு ஓட்டு தான் போயிடுச்சு, வா எங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. நான் வந்து என் வீட்டுலாம் என் ஒய்ஃப் சிரிக்கிறா, என்னது அப்படி நடிக்க போறியா, ஏன் உள்ள வேலை பத்தாத உனக்கு, ஏன்னா அவளுக்கு வந்து நான் இந்த வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கேன், ஓகே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன் வேலை பார்க்குறேன்னு, இதில் நடிக்க வேற செஞ்சுட்டா நீ என்ன ஆவ அப்படின்னு. இப்போ பிரகீத் என்னது நீ ஹீரோனா நான் யாரு அப்படின்பா. ஓகே நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் வேலையை பாடுறா போடா, என் தம்பி வேற வேலை இருந்தால் பாடுறா போடா, ஒழுங்கா போய் கதை எழுத நல்லா ஹிட் ஆயிருக்கு, அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணி நல்லா சம்பாதிப்பா, தேவையில்ல வேலை பார்த்ததுக்கு போ அப்படின்னு போயிட்டாங்க. மிச்சம் 2 ஓட்டும் முடிஞ்சு 3ஆவது உன் வீட்டில் போய் அசிங்கப்பட வேணாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் ஜீஃபைல வந்து மதன் சார்கிட்ட சொல்றோம். மதன் சார் என்னன்னா இந்த கதைக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்டா, இந்த கதைக்கு தான் இருக்கும், இப்போ நீ வந்து டான்ஸ் ஆட போற, ஃபைட் பண்ண போற, நீ வந்து ஒரு ஆக்ஷன் பண்ண நடிக்க போற, ஒரு ரொமான்டிக் பண்ண நடிக்க போற, டே பைத்தியமாடா நீ, நானே கேட்பேன் இந்த கேரக்டருக்கு இது கரெக்டாக தம்பி இருக்கும், எனக்கு என்னமோ டேரக்டர் சொல்றது காட்டுதான்டான்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஜீல சொல்றோம், ஜீலையுமே வந்து ஓகே ஆர்டிஸ்டா பாருங்க, ஆர்டிஸ்ட் இல்லைன்னா நீங்க சொல்றது கரெக்டாக கேரக்டரா புதுசா இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம கிச்சனை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பிரகீத் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஓகே தான் அப்படின்றது. ஸோ நாங்கள் என்னன்னா எதெல்லாம் ரொம்ப ஈஸி அசிஸ்டன்ட்னா ஆமாம் சூப்பர்னே பண்ணுங்கன்னு சொல்லுவோம், வீட்டில் போய் சொன்னா அப்படியா செம்மன்னு சொல்லுவாங்க. அங்க இப்போ நான் சமாளிக்க வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசரையும் ஜீஃபையும் தான். ஆனா அவங்க 2 பேரும் நம்மள பயங்கரமா எக்ஸைட் ஆகி கான்ஃபிடன்ஸா சூப்பரா இருக்கு சார் பண்ணுங்க சார், நீங்க கதை சொல்றப்பே வந்து நீங்க நல்லா சொல்றீங்க சார் அப்படிங்கிறப்ப நீங்க நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் சார். இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க. பட் என்னன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அப்போ அவன் டைரக்டர் சொல்றான் அந்த மாதிரி வந்து இல்லடா இப்படியே நடிக்க முடியாது, அசிங்கமா இருக்கும் ஃப்ரேம்ல, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம்டா அப்படின்னா சிரிக்கிறானுங்க. என்னண்ணே அப்படின்னா எதுக்குடா சிரிக்க, மதியம் லஞ்ச் என்னன்னு கேட்குறேன். இப்போ ஆஃபீஸ்ல மேல லஞ்சுன்னு ஆனா 5 கிலோ கறி வாங்கி உப்பு கறி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா எண்ணெயில மிதக்குதுனே கறி, இதை போய் இவர் சாப்பிடுவாருன்னா இப்போ இவரை நம்பி எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுவாருன்னு கேட்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ப வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம நடிப்போம், நல்லா நடிக்க சொல்லி தருவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நம்ம நடிப்போம்னு யாருக்கும் தெரியாது. நம்ம இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு தெரியணுங்கிறதுக்காக அண்ணன்லேருந்து டயட் எடுக்க ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சோட தான் ஓ உண்மையாலுமே இவர் வந்து இவர் வந்து எஃபர்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே. ஆனால் அப்போ எல்லாமே பாசிட்டிவாக மாறுது. ஆனால் நடிக்கலண்ணே, ஆமாம் நான் நடிக்கலண்ணே, நம்ம கேரக்டர் தானே, இது வந்து ஒரு ஹீரோ கிடையாதுண்ணே, கேரக்டர் தானே அப்படி இவனுங்க அக்செப்ட் பண்ணுவோம் தான். அப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து இப்போ வெளியெல்லாம் நம்மள்ட்ட ஆள் இல்லை, எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடி அவங்க தான் அடிக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்த அடி நமக்கு. இப்போ ஒருத்தன் கேட்குறான், சரி முயற்சி பண்ணி தானே பார்ப்போம், இதில் என்ன இருக்கு, 2 நாள் ஷூட் பண்ணி பாரு, இல்லை 1 நாள் ஷூட் பண்ணி பாரு, ஏதாவது சின்ன கேமரா வச்சு ஷூட் பண்ணி பாரு, ஒர்க்கால வேற ஆள் நடிக்க வச்சுட்டு போயிடுவோம். நம்ம இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பெரிய செலவு ஆகப்படுறது எதுவுமே ஆகப்படுறது, வா பண்ணி பார்க்கலாம் வான்னு சொல்லி தான் டைரக்டர் கொடுத்த நிறைய கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம வந்து திரும்ப. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்லயும் சரி அங்கேயும் சரி ஜீலையும் சரி. அப்புறம் ஜீலைனா இவ்வளோ வேணாம், குறைக்காதீங்க, ரொம்ப குறைக்க போறீங்க, குறைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் இருக்கட்டும், அப்பதான் அன்ஃபிட்டான ஆளுன்ற மாதிரி தெரியும். போலீஸ்னா ஃபிட்டா வந்து நின்னா இந்த கதை ஒர்க் ஆகாது, அது வந்து தப்பாயிடும், நீங்க வந்து இப்படியே இருங்க, கொஞ்சம் பாதி குறைச்சதுக்கப்புறம் நீங்க இப்படியே இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரூட்டடாகவும் இருக்கணுங்கிறனாலதான் சரி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான். விலங்கு ஒரு பெரிய பிரேக் உங்களோட கெரியர்ல.
அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கீங்க எல்லா இடங்கள்லையும். ப்ரூஸ்லி ஒரு ஃப்ளாப் படம், ப்ரூஸ்லி ஒரு ஃப்ளாப் படம், நான் ஒரு தோல்வி இயக்குனராக இருந்தேன் அப்படின்னு. ஆனால் ஏன் நான் கேட்கணும்னு தோணுதுன்னா, நம்ம ஒரு வேலை பண்ணியிருக்கோம், பிடிச்சி தான் பண்ணியிருப்போம், நம்மளை நம்பி அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படின்னாலும், ஒரு டேரக்டர் என் படம் சரியா போகலைன்னு தான் உச்சபட்சமாக அவங்களோட படத்தை பற்றி சொல்றது. ஆமாங்க இந்த படம் சரியா போகல, சரியா இது பண்ண முடியல அப்படின்ட்டு. இல்லை சில இதனால எங்களால் சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க தவிர, என் படம் ஃப்ளாப் படம்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க அதை விலங்கு மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த அப்புறமும் சொல்றீங்க. இப்ப நீங்க அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறீங்க. இப்போ அந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களே, ஏன் அதை வந்து நிறைய இடங்களை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி. ஏன்னா அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஹிட் கொடுத்துட்டீங்க. கரெக்ட் பிரதர். என்னன்னா ரொம்ப 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 லைஃப்ல ரொம்ப முக்கியம் எதுன்னு நான் பாக்குறேன்னா அந்த தோல்வி தான் பிரதர். என் லைஃப்ல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா, நான் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ப்ரூஸ்லின்னு சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. எப்பயுமே அதை ரொம்ப கான்ஃபிடன்ஸாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது வந்து அங்கே தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ரூஸ்லிக்கு முன்னாடி மேபி ஓவர் கான்ஃபிடன்ஸில் கூட நான் அந்த படத்தை எடுத்துக்கலாம். இது போதும், இது பிடிச்சிடும். ஏன்னா நான் காலேஜ் படிச்சிருந்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 4 இயக்குனர் செலக்ட் ஆகிட்டேன். 4 இயக்குனர் உள்ள வந்தேன். எங்கள் சிவனேஷன் ஒரு டேரக்டர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 1 அவார்டு வாங்கினேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 2 அவார்டு வாங்கினேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 3 அவார்டு வாங்கினேன். ஸோ ஃபைனலில் போய் நான் வந்து வெளியே வரேன். அப்போ பாண்டர் சார் தான் ஜட்ஜு. அவர் கூப்பிட்டு நீ வா என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஸோ நான் சிம்பு சார் இது நம்மளும் பசங்கட்டும் ஒர்க் பண்ணுறேன் ஒரே வருஷத்துல. சூர்யா சாரை பார்க்குறேன். இது வரைக்கும் லைஃப்ல ரொம்ப தூரத்தில் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் அப்பா வளையல் கடை வச்சிருக்காரு பஜாரில். நான் போய் வளையல் கடையில் போய் காலேஜ் முடிச்சாலும் ஸ்கூல் முடிச்சாலும் வளையல் கடையில் போய் நிற்பேன். நம்ம லைஃப் வந்து ரொம்ப சின்னது பிரதர். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து சிம்புவும் நயன்தாரையும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. நான் தான் போய் டைலாக் சொல்லித்தரேன், நான் தான் ப்ராம் பண்ணுறேன், சூர்யா சாரை பார்க்குறேன். இது எல்லாமே என் லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய கனவு 2 வருஷத்துல நடக்குது. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓ இவ்வளவுதான் சினிமா வாங்குற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. அவ்வளோ அடுத்து பாண்டரசர் அசிஸ்டன்ட் 4 இயக்குனர் பீக்ல இருக்கு. சுதகம் ஹிட்டு, பீட்சா ஹிட்டு. அப்போ 4 இயக்குனர் கண்டஸ்டன்ட்னா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. பாண்டரசர் படம் ஹிட், பிளாக் பஸ்டர், கேடி பிளாக் ஹிட்டு எல்லாம். இப்போ பாண்டரசர் அசிஸ்டன்ட்ங்கிறப்போ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் பக்கம்னா ஈஸி, ஒரு ஹீரோ பக்கம்னா ஈஸி. அப்போ ஒரு படம் கேட்குறப்போ த்ரிஷா நயன்தாரா இது டார்லிங் பெரிய ஹிட்டு, த்ரிஷா நயன்தாரா பெரிய ஹிட்டு, ஜிவி சாருக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் கதை சொல்லணுங்கிறப்போ நான் வந்து ஒரு ஃபோன் காலில் எங்கள் மேனேஜர் பாஸ்கர் ஜிவி சாருக்கு கதை சொல்லணும் அப்படின்னா ஒரே ஃபண்டில் ஓகே பண்ணி உடனே ஜெகதீஷ் தான் டார்லிங் தான் கதை கேட்டது. உடனே கதை அடுத்த நாளே ஜிவி சார்கிட்ட கதை சொல்லி அந்த கதையை நான் சொன்னேன்னா, இப்போ நான் அவங்கள்ட்ட அந்த கதையை நரேட் பண்ணேன்னா நீங்க வயிறு வலிக்க சிரிப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி என்னால அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த கதையை நான் ஒரு 150 பேர்ட்ட சொல்லியிருப்பேன். 150 பேர்ல ஒருத்தன் கூட சிரிக்காம இருந்ததே கிடையாது. ஜிவி சார்னா வயிறு வலிக்குது எனக்கு, கொஞ்ச நேரம் பேசாம இரு, கொஞ்ச நேரம் கதை சொல்லாதானே நிறுத்தி வச்சிருந்தாரு. ஸோ அப்படி பிளாஸ்டா கதை சொல்லி சிரிக்க வச்சிருக்காது தான் அது. பட் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அந்த மேக்கிங்ல நான் சொன்ன ஹியூமர் எதையுமே அரைவாகாம அதை எடுக்க தெரியாம, மேபி நமக்கு தெரியும் தெரியும் தெரியுங்கிற நினைப்பிலேயே எடுக்க தெரியாம ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துட்டணுங்கிறது வந்து அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணேன். இது ஏன் ஃப்ளாப் ஆச்சு? அந்த தோல்வி அப்ப கூட நான் வந்து இது ஒரு பெரிய தோல்வியா நினைக்கவே இல்லை. அப்படியே ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அடுத்த படம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தேன். உண்மையாலுமே ப்ரூஸ்லி ஃப்ளாப் ஆன அன்னைக்கு, ஏன்னா உடனே அட்டகத்தி தினேஷ் என்னை ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி டேய் ப்ரூஸ்லின்னு டைட்டில் இருக்குடா, அதுக்கேற்ற ஒரு படம் பண்றா, நான் உனக்கு ஒரு படம் பண்றேன். பாண்டரா சார் கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு படம் பண்றேன்டா, எந்த ப்ரொடியூசர் பண்ண நான் உனக்கு, ஏன்னா என்னோட ஒர்க் அவங்களுக்கு தெரியுங்கிறனால. ஸோ அவங்க எல்லாம் என்னை சப்போர்ட். ஜிவி சாரை ஒரு வருஷம் அதுக்குமே என்கிட்ட பேசித்தான் இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் பேசித்தான் இருக்காரு. ஸோ ஒரு ஃபிளாப் டேட்டர் என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு எந்த சம்பவமே நடக்கல. ஓகே, அப்போ நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஓ இது வந்து பட் நேரம் ஆக ஆக ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனை சந்திக்கிறப்போ, நம்ம கதை சொல்றோன்னு கேட்குறப்போ வேணாங்கிறப்போ, இது வரைக்கும் நம்ம கதை சொல்றோன்னு சொன்னா எல்லாரும் சரின்னாங்க. இப்போ வந்து ஏன் வேணான்றாங்கன்னு அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்களை நான் வந்து சந்திச்சேன் பிரதர். சந்திச்சதுல நான் என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன்னா, வெற்றி மட்டும்தான் எல்லாத்தையுமே. ஆனால் வெற்றியை விட தோல்வி தான் லைஃப்பை சொல்லிக் கொடுக்கும். இந்த 4 வருஷம் என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பார்ட் அந்த 4 வருஷம் தான். ஓகே, பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இமோஷனாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் திட்டுவாங்க. நான் என்ன பார்த்தேன்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே பார்த்தேன். ஏன்னா எனக்கு எல்லாமே பாசிட்டிவான மனிதர்கள் தான் இருந்தாங்க என்னை சுற்றி இருக்கலாம். இப்போ வரைக்கும் காசு இல்லைன்னா என்ன மச்சான் அப்படின்னு பாக்கெட்டில் காசு வைக்கிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க.
என் ஒய்ஃப், எங்க அம்மா அப்பா, என் தம்பி எல்லாருமே வந்து தோல்வி அவங்க தோல்வியா போய் எடுத்துக்கிட்டு என்னை பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னை நான் எந்த இடத்துலையுமே சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த 4 வருஷம் என்னை பேக்கப் பண்ணது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும், ஃபேமிலியும், ரிலேஷனும் எல்லாரும் தான். ஸோ என்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களுமே ரொம்ப நல்லவங்களாவே இருந்தாங்க. ஸோ அதனால ரிஜெக்ஷன் வரும். பட் அடுத்த நிமிஷம் இப்போ அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துக்கு போவேன், நான் ஒரு இடத்துல டைலாக் எழுதுறேன்னு சொல்லுவேன் என் ஃப்ரெண்டோட கதையில. அவங்க வந்து டைலாக் நல்லா இருக்கு, ஆனால் அவர் வேணாமே அப்படிங்க. ஏன் அப்படின்னா என் பேரை போஸ்டர்ல போட்டால் அது நெகட்டிவா இருக்கும்னாங்க. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன்னா இல்லை அவர் வர வேணாம்னு சொல்லுங்க, ஏன்னா பாசிட்டிவா இருக்க ஆஃபீஸ் எதுக்கு அவரை போய் வர சொல்றீங்க. கூட பழகின ரொம்ப தெரிஞ்ச இயக்குநர்களே ஏதாவது ஒரு இடத்துக்கு போறப்போ ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறப்போ சரி மச்சான் நீ இறங்க மச்சான்னு சொல்றதுலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாம் இதையும் சந்திச்சிருக்கேன். அதே டைம்ல இப்போ சினிஷ்னா சொன்னேன் நான் ஃப்ளாப். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சந்திச்சதுக்கு என்ன நினைப்போம்னா ஓகே வேணாம், சரி அவங்க ஏதோ போறானுங்க, அவங்க போய் டிஸ்டர்ப் நம்மளால அவங்க நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னு போறப்போ ஒதுங்கிறப்போ சினிஷ்னா ஆடா நீ வந்து என் ஃப்ரெண்டுடா, அதுக்கப்புறம் தான் நீ டேரக்டர் அப்படி ஒன்று அவன் ஏன் டைம் பேச போனா போயிட்டு போறான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம் ஆண்டனி, தாஸ், முத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு கேங்காகவே நம்மளை வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து சொந்து போகிற ஆளா இதுவா நினைக்கவே இல்லை. பாண்டராஜ் சார் இருக்கட்டும் எல்லாருமே. ஆனாலும் நிறைய வலி, நிறைய பெயின், நிறைய ரிஜெக்ஷன். ஸோ நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாடுறா என்னைய பாரு, நான் வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப் கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளாப் அட்ரு ஃப்ளாப் தான், அதை நான் ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்கணும். ஆனால் என்னால் திரும்ப ஒரு படம் எடுத்து இதே இண்டஸ்ட்ரியில் திரும்ப ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னைய மாதிரி இருக்க ஆட்கள் தான் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு முயற்சி பண்றவங்க எல்லாருமே என்னைய மாதிரி இருக்கிற கோடி பேர் இருக்கான். ஜெயிச்சது 100 பேர் தான். எல்லாருமே அந்த ஜெயிச்ச இடத்துக்கு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட், என்ன எதை வச்சா வந்து லைஃப் வந்து இதுக்காக சினிமாவுக்காக ஒன்று உள்ள வந்திருக்காங்களே, எதை வச்சு வராங்க? சினிமா ஒரு முனிஷ்காந்த் எனக்கு அதான் சொல்லுங்க ஒரு முனிஷ்காந்த் வந்து அவர் பண்ண முயற்சி இருக்குல்ல, அவருக்கு அப்போ 40 வயசான்னு தெரியாது எனக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அப்போ 22 வயசு 21 வயசு 22 வயசு இருக்கணும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றப்போ. அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப எல்டர் தான். அவர் நம்ம முடியெல்லாம் நரைச்சு அப்படிதான் இருந்தார் பார்க்குறப்போ லுக்காவே. அவர் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்க்கு கிளம்பி ஓடி வரார். ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் அவர் சினிமா காப்பாத்துச்சு. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னைய சினிமா காப்பாற்று. நான் திரும்ப சின்சியராக வேலை பார்த்துருந்தேன். நான் வந்து சரி ஓகே இப்போ என் ஃபேமிலி வந்து வேணாம்டா சினிமா உனக்கு வரல, படம் உனக்கு வரல, வா நீ பிகாம் படிச்சிருக்கியா, உன ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து வரேன், மாதம் 25,000 சம்பளம், அங்கே 50,000 சம்பளம் வாங்க, உனக்கு இது போதும். அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் நடக்குது மார்ச் மாதம். அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகி ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ண நினச்சேன். ஆனால் ஒரு படம் ஃப்ளாப். நான் சொல்கிறேன் இன்னொரு படம் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை, நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன் வெற்றியோ தோல்வியோ கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, நீ வா. ஸோ இப்படி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இப்போ அதுக்கு என்ன கல்யாணத்துக்குன்னா என்கிட்ட காசு இல்லை, நான் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு பாலாஜி ஃப்ராங்க்லினா இருக்கான், அவங்க என்ன பண்ணாங்க, நான் லோன் கொடுத்துறேன்டா, நீ வந்து உனக்கு தேவையானதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நீ எல்லாருமே பயங்கரமாக பேக்கப் பண்ணாங்க. நான் என்ன எப்பயுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, டே நீ எவ்வளோ தோத்தாலும் சரி இந்த சினிமாவில் இன்னொரு சான்ஸ் இருக்கு, நீ உன்னால ஜெயிக்க முடியும். நீ ஒரு படம் இல்லை 10 படம் நீ தோத்துரு, திரும்ப நீ சின்சியரா வேலை பார்த்தீங்கன்னா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றதுக்காக தான் நான் அதை வந்து ஒரு ஃப்ளாப் படம் நீயே சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அதான். இப்போ ஜிவி சார் இப்போ நம்ம ப்ரொமோனா ஜிவி சார் ரிலீஸ் ஏன்டா என்கிட்ட ஒரு படம் எடுத்து என்கிட்ட படம் எடுக்க கத்துக்கிட்டு நீங்க நல்ல நல்ல படமா போய் வெளியே எடுப்பீங்களாடா அப்படி கேட்டாரா? ஏன்னா இப்போ நான் வந்து ப்ரூஸ்லி பண்ணிட்டு வந்து விலங்கு பண்றேன். என்கிட்ட கோடாக்டர் யாருன்னா மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி கோடாக்டர் அங்க வந்து அயோத்தி பண்றான். ஏண்டா என்கிட்ட ஒட்டுமொத்த இன்னொரு படம் பண்றான், அதுவும் நல்லா இருக்கும். அவர் என்ன ஏன்னா என்கிட்ட வந்து என்னைய வச்சு எல்லாம் படம் எடுக்க கத்துக்கிட்டீங்க. ஸோ என்னன்னா எல்லாருமே அதை வந்து ரொம்ப பாசிட்டிவா விஷயமா அதை வந்து பாக்குறாங்க. ஸோ நான் எப்பயுமே எல்லாத்துலையும் எனக்கு ரொம்ப சிம்பிள் பிரதர். ப்ரூஸ்லி படம் ரிலீஸ் ஆனோன்னு அது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஜிவி சார் தொடர்ந்து ஹிட்டு அப்படிங்கிறப்ப ட்விட்டர்ல என்னை என்னெல்லாம் திட்டினாங்கிறது எனக்கு இருக்கும், எனக்கு தெரியும். நான் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவேன். நாங்கள் எப்பயுமே வந்து அது ஒரு கலாய், ஏன்னா நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம்ல, அந்த மாதிரி நம்மள எல்லாரும் கலாய்ச்சா அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். விலங்குனா ஹிட்ன்றப்ப இப்போ விக்னேஷ் இருக்கான்ல, விக்கி இருக்கான்ல, விக்கி தான் கோடாக்டர் விலங்குல. ஆனா ரிலீஸ் ஆகிறப்ப விக்கி வந்து புதுக்கோட்டையில தான்.
அப்போ ஒரு அண்ணன் ஏதோ ட்விட்டர்ல பயங்கரமா போட்டா அப்படி இந்த மாதிரி கோலிவுட்டோட ஜீத்து ஜோசப்னா போட்டா அப்படி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறான். ஹலோ ஜீத்து ஜோசப் இருக்காரா அப்படின்னு ஃபோன் பண்றான். டேய் அவன் என்ன கேட்குறான்னா, மச்சான் உண்மையாலுமே ஹிட்டா மச்சான், மச்சான் உண்மையுமே நல்லா இருக்கா மச்சான், மச்சான் உண்மையுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா மச்சான், என்ன மச்சான் சொல்ற? டேய் சத்தியமா ஹிட்டுடா, ஏன்டா ஹிட்டுங்கிறத கூட ஒத்துக்க மாட்டேங்க. இல்லை மச்சான் எனக்கு நம்ம இடத்துனால ஒருவேளை தெரியலையான்னு தெரியல, உண்மையுமே ஹிட்டா இப்படிதான் என்கிட்ட இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம எப்பயுமே அந்த மோர் ரியாலிட்டிக்குள்ளாரையே இருக்கிறனால என்னோட அந்த ட்விட்டர்ல என்னெல்லாம் திட்டினாங்கிறத நாங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், அப்புறம் கோவம் வரும், அப்புறம் அழுக வரும், எல்லா இமோஷனும் அதில் இருக்கு. ஏன்னா இப்படி ஏன்டா என்ன சரிங்கன்னு. ஆனால் 4 வருஷம் கழிச்சு விலங்கு வந்தோன்னே யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க 4 வருஷம் ட்விட்டுக்கு முன்னாடி தேடி போய் அதே ட்விட்டை எடுத்து கோட் பண்ணி சாரி பிரதர் அப்படின்னு போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு அப்படி இப்படி ஒரு கிரியேட்டர் நம்ம டிசைட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஒருத்தன் இப்படி ஒரு திரும்ப வர முடியுமா, கம்பேக் ஆக முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ யாரையுமே நம்ம வந்து அப்படி குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த ஜோன் இருக்குல்ல பிரதர், இது ரொம்ப முக்கியம்னு நான் பார்த்தேன். இது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும், எல்லா நடிகர்களுக்கும், எல்லாத்துக்கும். நான் இப்பயும் என் அசிஸ்டன்ட் சொல்றேன், டே ஃபிளாப் ஹிட்டு கவலையே படாதீங்க, சின்சியராக உழைச்சிக்கிட்டே சினிமா உனக்கு சோறு போட்டுகிட்டே இருக்கும், கண்டிப்பாக காப்பாற்றும். அல்டிமேட் கோல் என்ன? நீ வாழ்ற வரைக்கும் உனக்கு 3 வேளை சோறு வேணும், உன் குடும்பத்துக்கு ஒரு சோறு வேணும், உன் சொசைட்டியில் நல்ல பேர் வேணும். இது எல்லாத்தையுமே இந்த சினிமா சூப்பராக தரும். அதுக்கு நீ ஒன்று பண்ணும், சின்சியராக வேலைப்பா. இதை தவிர நீ வேற எதுவுமே பண்ணவே வேணாம். ஸோ அவங்களுக்காக தான் என்னைய மாதிரி தோற்று இருக்கிற நிறைய பேருக்காகவும், என்னைய மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற நிறைய பேருக்காகவும் தான் எப்பயுமே அந்த வார்த்தை நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா டேரக்டர்ஸுமே வந்து அவங்க கெரியர்ல அந்த சரியா போகாத படத்தை பத்தி எங்கேயுமே பேசவும் மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. அப்படி கிடையாது, அது அவங்க மட்டும் கிடையாது, ஒரு நெருக்கடியா கூட இருக்கலாம். இது சொல்லாதீங்க, ஏன் சொல்றீங்க? புரியுது. இது சொன்னா விலங்கப்பயே ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ப்ரூஸின்னு போகணும்னு சொன்னேன். ஆனா என்னை எல்லாருமே தடுத்துட்டாங்க. வேணடா, எதுக்குடா, தேவையில்லாம அது ஆட்டிடியூடா இருக்கும். இல்லைண்ணே அது ஆட்டிடியூட் இல்லைண்ணே, ஒரு இதுக்காக தான் சொன்னேன். ஆனா இப்போ மாமன்ல நான் வந்து விலங்கு போடுறேன். ஆனா நீங்க வாரன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ப்ரூஸ்லி, விலங்கு, மாமன் 3மே போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த தோல்வியும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சூரியன் என்ன சொன்னாரு? சூரியனை பார்த்துட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆனது. அவர் அண்ணன் சொன்னதுதான், தம்பி நீ வந்து நல்ல நடிப்புன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நீ சொல்லித்தரப்பே எனக்கு தெரியும், நல்லா நடிச்சலான்னு தெரியும். ஆனா அப்பியரன்ஸ் நீ என்ன ஆகப்போ எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் அண்ணனும் தொண்டி போயிட்டார் ஷூட்டிங்க்கு. நானும் இது வந்து எப்போ டிசைட் பண்ணோம், ஆகஸ்ட் மாதம் தான் டிசைட் பண்றோம். ஸோ அவர் நம்ம மே மாதம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஜூன் ஜூலைனா நான் இங்கே கிடையாது, சென்னையிலே கிடையாது, நான் எப்பவுமே திருச்சியில் தான் இருக்கேன். ஸோ திருச்சியில் தான் ஆஃபீஸ், எல்லாமே திருச்சியில் தான். அதனால ஏதாவது வேலைனா மட்டும் தான் நான் இங்கே வருவேன். அவரும் அண்ணனும் தொடர்ந்து ஷூட்டிங். ஸோ 2 பேருமே வந்து ஒரு 6 மாசமா ஃபோனில் தான் பேச வேண்டிய, பார்த்துக்கவே இல்லை. 6 மாதம் கழிச்சு இந்த ட்ரெய்லர் காமிக்க தான் அண்ணன்ட்ட போனேன். போனப்போ பார்த்துட்டு என்னடா தம்பி பண்ணிருக்கீங்கன்னா, அவர் பார்த்துட்டு அவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டினார். ஜிவி சார் அதேதான், அதுதான் சொன்னாரு. ஆமா, பாடம் பார்த்துட்டு ஏன்டா படம் கத்துட்டு எல்லாரும் வளர்த்துட்டு இருக்கீங்களா, நல்ல படமா. அவரும் பயங்கர ஹாப்பி. என்னடா பண்ணோம், என்ன பண்ணாலும் நம்ம பண்ணலாம்டா, சேர்ந்து பண்ணணும்டா, ஜெயிக்கணும்டா அப்படின்னா அவரும் எப்பயுமே அவர் எப்பயுமே சொல்றாரு, நீ பயங்கரமான உனக்குள்ள ஒரு இது இருக்குடா, நீ வந்து அதை சரியா யூஸ் பண்ணி கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்ட ப்ரூஸ்லில, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அடுத்த வருஷம் கல்யாணம் இங்க இருந்து மெனக்கட்டு சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் வந்தார். வந்து என் கல்யாணத்தை ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு தான் வந்தார். ஆதிக்கு அவர் எல்லாருமே, சைந்தவி மேடம் எல்லாமே. ஸோ எல்லாருமே அதை தான் சொல்றேன்ல, எல்லாருமே தோல்வி இயக்குனராக என்னை பார்க்கல. வெளியே இருக்கவங்க தான் அப்படி பார்ப்பாங்க. நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் அப்படி பார்த்தா நமக்கு அது கஷ்டமா இருக்கும். ஸோ கூட இருக்கவங்க எல்லாருமே பேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாமே நமக்கு வந்து அது பாசிட்டிவானதான். ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆகும். நீ சினிமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு டவுன் பேஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று பாண்டியராஜ் சார் பத்தி பேசணும். பாண்டியராஜ் சார் வந்து ஃபங்க்ஷன்ல பேசும்போது ரொம்ப உரிமையா பேசினாரு. நீங்களுமே வந்து சார் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம நம்ம சார் அப்படின்ற ஒரு உரிமையில நீங்களுமே நிறைய பேசுனீங்க. இன்னொன்னு உங்களை பத்தி பேசினாரு, விக்னேஷ் அவரை பத்தி பேசினாரு, டைரக்டர் அஸ்வின் அவரை பத்தி பேசினாரு. ஸோ அது பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப கியூட்டா இருந்தது. பாண்டியராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ண டைம்ல நடந்த ஏதோ ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணலாமா? எல்லாமே பாண்டியராஜ் சார் வந்து கத்துக்கிட்டு தான் ப்ரோ. படம் எடுக்கிறதுல இருந்து, ஆஃபீஸ்ல ஒப்புக்கறி செய்யறதுல இருந்து எல்லாமே அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டு தான்.
ஸோ அவருக்கு பெரிய கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால எங்க டீம்ல இருக்க யாருக்குமே எந்த கெட்ட பழக்கம், அஸ்வினுக்கும் சரி, விக்கிக்கும் சரி. ஸோ அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ அவர் அதுதான் இன்னொரு நமக்கு வந்து எப்பவுமே லைஃப்ல அப்பா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வேலை செய்யற ஒரு பாஸ் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் பாஸ் வந்து எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பாஸ் அவர். அவர் பயங்கரமா கலாய்ப்பாரு. நாங்களும் எந்த கருத்து கதையை பத்தி எந்த கருத்து சொன்னாலுமே அது வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகாம கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் இவனுங்க இந்த சொல்றானுங்க அனலைஸ் பண்றது, வெற்றி தோல்வியை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டது தான். அதை சொல்றேன்ல, நாங்க வந்து கதை சிம்பு சாருக்கோ சூர்யா சாருக்கு என்ன டைலாக் எழுதணுன்றத டைலாக்கும் எழுதி தர சொல்ல எழுதி தருவோம். உப்பு கறிக்கு வெங்காயம் உரினாலும் வெங்காயமும் உரிப்போம். ஓகே. மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார். திட்டினாலும் கூப்பிட்டு திட்டுவாரு, கலாய்க்கினாலும் கலாய்ப்பாரு, பாராட்டினாலும் பாராட்டுவார். சரி நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. நீங்க மாமன் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 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 இதுலயே இருந்தது, சிட்டில வந்து சரியா போல அப்படி இப்படின்ற நிறைய டாக் இருந்தது. ஓகேவா இருக்கு, சுமாரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் இழுவையா இருக்கு, அழுகையா இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவும் பண்ட சதம் கூப்பிட்டு வா அப்படின்னு. இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்து இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. ஏன் சார், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் போ அப்படின்னாரு. ஸோ நானே கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். என்ன நம்ம தேட்டர்ல வந்து ப்ரூவ் பண்ணோம், அந்த ஒரு நெருக்கடி இருந்துச்சு. எங்க ப்ரொடியூசர் சொன்னேன், அதே எங்க ப்ரொடியூசர் வந்து நீங்க படம் ஃபிளாப் தானே தலை கொடுத்துருக்கீங்க தேட்டர்ல சம்பளத்தை குறைக்கிறதுக்காக. வெப் சீரிஸ் ஹிட், படம் ஃபிளாப் தானே, அப்போ நம்ம தேட்டர்ல ஹிட் கொடுக்கணும். ஆமால கரெக்ட் தான். நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஆமால கரெக்ட் தானே, நம்ம ஒரு படம் தேட்டர்ல கொடுக்கணும்ல, அது கலெக்ஷன் காட்டணும்ல, அப்பதானே அதை ஹிட்னு ஒத்துக்குவாங்க. ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான். அப்படிதான் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அப்ப அதுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம், அது ஃபிளாப் பண்ணா அப்ப அவங்க சொன்னதுன்னா உண்மையாருமே நமக்கு அப்புறம் தேட்டருக்கு படம் எடுக்க தெரியாது, இவன் வந்து வெப்சீரிஸ் டேரக்டர்னு சொல்லுவாங்களே, இப்படி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு. ஓகே. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அழுக வருது, சிரிப்பு வருது, நல்லா தான் இருக்கு, ஏன் பிடிக்கலையா மக்களுக்கு அப்படின்னா பார்த்ததுல நம்ம ஆட்கள் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா பாண்டராஜ் சார் மட்டும் பார்த்துட்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த படம் பாலசரவனும் பாண்டராஜ் சார் தான், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. இல்லை சார் இதெல்லாம் நான் ப்ரெஸ் எல்லாமே இப்படி இப்படி ஒரு ஒரு மிக்சர் தான் சார் கொடுத்துருக்கு. டேய் போடா, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வாடா, ஹிட்டு இல்லைன்னு சொல்றா, நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன்டான்ற. என்ன இவ்வளோ கான்ஃபிடன்ஸா ஒரு மனுஷன் பேச, நீங்க நம்ப மாட்டீங்க. 5 மணிக்கு நான் வந்து 3 மணிக்கு 2 மணிக்கு ஷோ முடியுது, 2 மணிலேருந்து அவர் ஆஃபீஸ் இருக்கேன், 5 மணிக்கு கிளம்பி போகிறேன், இதெல்லாம் பேசி கீசிட்டு கிளம்பி 5 மணிக்கு 6:30 மணிக்கு ஒரு வீடியோ வருது, ஒரு சின்ன பொண்ணு அழுகிற வீடியோவில் வீடியோ காலில் போய் சூரியன் பேச, அங்கேருந்து படம் பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அன்னைக்கு நைட்டே எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு, எல்லாமே மாறிடுச்சு. அடுத்த நாள் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எல்லாம்னா, அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு என்னப்பா ஹிட்டு தேட்டருன்னு வர மாட்டேங்கிறியா அப்படின்னு. ஸோ இது எப்பயுமே அவர் வந்து ஒரு மாரல் சப்போர்ட் தான். இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி அடுத்தடுத்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் இதுவாக போயிட்டு இருக்கு. கப்புள் ஃப்ரெண்ட்லி ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு படம். அந்த படம் தெலுங்கு படமா இங்க இருந்தாலும் சென்னையில் எடுத்த படம்னால இங்க இருக்க நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அஸ்வின் அவருக்கு ஒரு பெரிய ஹிட். உங்களோட கோ டைரக்டரா ஒர்க் பண்ணாரு மந்திரமூர்த்தி சார்ன்றது எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸோ அவரோட இதுவுமே வந்து இப்போ அடுத்து வேற ஒரு ஹீரோவோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே அடுத்து டோரா டைரக்டர் அவரு அந்த படத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, இப்போ சினிஷனா அந்த சோல்ஜர் ஃபேக்டரியில இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, பாரத்தை வச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே அடுத்தடுத்து ஒரு விஷயம் நடக்குதுன்றது பார்க்கும்போது எவ்வளவு பாசிட்டிவான டீமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ற ஒர்க் நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. அஸ்வின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்திருக்கான். இந்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ண தம்பி அவன், நம்ம டீம் தான் அவன் அப்படின்னு, விக்கி எல்லாம். ஆனால் கப்புள் ஃப்ரெண்ட்லி அவன் தான் பண்ணான்றது நம்ம என் தம்பியோட ஒய்ஃபுக்கு தெரியாது. ஓகே. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஓடிடியில் தான் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அழுது. இப்போ என் தம்பி சொல்லியிருக்கான், டைரக்டர் வந்து பிரசாந்த் இவன் அண்ணன் ஃப்ரெண்டு தான், ஒன்றா ஒர்க் பண்ணோம். என்ன சொல்றீங்க, காலையில் எந்திரிச்சு வந்தோம் அதான் அந்த டைரக்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான். ஒரு படம் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா அந்த டைரக்டரும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான், சூப்பர் டைரக்டர் தான். அவங்க இப்போ ரீசெண்டாக நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து அஸ்வின் தான். சரி, அந்த படம் பார்த்து 20 நாள் ஆச்சு, ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு. ஆனால் அவனை பார்த்தோன்னே அவளுக்கு திரும்ப அழுக வந்துச்சு. பயங்கரமாக இமோஷன், அவன் ஒரு மாதிரி பயங்கர இமோஷன் ஆகிடும். நான் வந்து நான் எடுத்த படம் வந்து இப்படி போய் சேர்ந்துருக்குதுங்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷம். சரி, என்னன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இதுதான் வேணும். காசு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்து
நம்ம எடுத்த ஒரு விஷயத்த எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, பாராட்டுறாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் இதை ஏங்குற ஒருத்தனுக்கு ஒரு ஃப்ளாப் கிடைச்சா எப்படி இருக்குங்கிறது இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து நம்மளால திரும்ப மீண்டும் இங்கே இடத்துக்கு வர முடியும். பாரு என்னையே தான் வந்து சொன்னாங்க, ஆனால் பாரு நான் வந்து வந்துட்டேன், நானே வந்துட்டேன்ல. இங்கேருந்து கிணத்துக்கு கீழே கடலுக்கு அடியில் இருந்த ஒருத்தன் நானே மேலே வந்துட்டேன்ல, நீ இங்கே தானே நிற்கிற, நீ சீக்கிரம் வந்துட முடியுங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இது எல்லாருமே என் ஃப்ரெண்ட் ஏன்டா அதையே சொல்லிக்கிட்டே இருக்க, நீயா வாண்டா சொல்லிடா, நீயா வாண்டா சொல்லிடா, இது ஆட்டிவிட்டாக ஆயிடப்போதுடா, பாரு நான் ஃப்ளாக் பண்ணிட்டு விட்டா அப்படின்னு ஆயிடப்போடே. நான் சத்தியமாக அதுக்காக சொல்ல, என் மோட்டிவ் நல்ல மோட்டிவ் தான், அதை எப்படினாலும் ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனால் நான் நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். உனக்கு தெரியாது, ஏன்னா என்னைய மாதிரி ஒருத்தன் எங்கேயோ எதையோ இன்ஸ்பயர் ஆகி யார் பேசுறதே கேட்டு தான் திரும்ப நான் வந்திருப்பேன். அந்த மாதிரி நம்ம பேசுறது எவனா ஒருத்தன் கேட்பான், எவனா ஒருத்தன் வருவான், அது நல்ல விஷயம் தான். அது ஒரு அன்னைக்கு 1 மணி நேரத்துக்காக அவனுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்போம்னு சொல்கிறது தான். சூப்பர்ண்ணா. உங்கள் நல்ல எண்ணம், நல்ல நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வச்சிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. வாரண்ட் மிகப்பெரிய அளவில் விலங்கு பேசப்பட்ட மாதிரியே மிகப்பெரிய அளவில் மக்களால் பேசப்படணும், சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கு விஷ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க டைரக்ட் பண்ண போகிற வெப் சீரிஸ், டைரக்ட் பண்ண போகிற படம், நடிக்க போகிற படம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்னா. நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31 வரை மட்டுமே.